என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல இன்றைய முத்து என்ற இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டு பண்ணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவருக்கு இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுக்குற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குற அந்த அனுபவம் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப மேன்மையானது. பிரியமானவர்களே, தன்னையே ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபிடத்தில் தகன பலியாக ஒப்பு கொடுத்த அந்த ஈசாக்கை யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய தியாகம் இல்லையா, எவ்வளோ பெரிய கீழ்ப்படுதல் இல்லையா. இன்றைக்கும் ரோமர் 12:1 நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பாருங்க, தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பதான் தேவனுடைய நன்மையும் தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பரிபூரண சித்தத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா, ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா பலிக்கான ஆடு எங்கப்பா? பாருங்க, அந்த ஈசாக்குக்கு ஆபிரகாம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். அவனை கை கால்களை கட்டி பலிபிடத்தில் கிடத்தும் போது ஈசாக்கு கிட்டத்தட்ட 16 வயசு இருக்கலாம். ஒரு இளைஞன் 116 வயது ஒரு முதியவரை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து தப்பிச்சிருக்கலாமே. ஒருவேளை அப்பா என்னையா இருக்காது, ஒருவேளை இஸ்மவேலை பலி கேட்டிருக்கலாம் ஆண்டவன் சொல்லி தப்பிச்சிருக்கலாமே. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் ஈசாக்கு கவனித்து பார்த்தீங்களா, அங்கே அமைதியாக தகன பலிக்கு தன்னை அந்த பலிபிடத்தில் கிடத்த ஒப்பு கொடுக்குறான். இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை யார் தெரியுமா? இதோ அடியேன்னு சொல்கிறவங்கள தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதோ அடியேன், இதோ நான் இருக்கிறேன், இதோ லார்ட், ஆண்டவரே இதோ நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஆட்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். அவங்களால தான் பலிபிடத்தில் தங்களை கிடத்த முடியும். பலிபிடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன் என்னை வேலையில்னு சொல்லிட்டு அழகான பழைய பாடல் ஒன்று இருக்குது. நல்ல பாட்டு தான், பலமுறை பாடியிருக்கலாம். கம்யூனியன் சர்வீஸில் அந்த பாட்டை பாடுவோம்ல. யோசித்து பாருங்களேன், எத்தனை முறை இந்த பாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். என்ன காரணம்னா, நம்ம படைக்க தவறிட்டோம், ஆண்டவருக்கு நம்மை கொடுக்க தவறிட்டோம், அந்த பலிபிடத்தில் கிடத்த தவறி இருக்கலாம். ஏன் கிடத்தலை? அதுக்கு என்ன காரணம்? தேவனுக்கு தன்னை இதோ அடியேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த ஒரு சிலரை தான் இன்னைக்கு இந்த நாட்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை செய்யுங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு இந்த ஜபம் ரொம்ப அவசியம். அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஜபம் இதோ அடியேன், ஹியர் ஐ ஆம் லார்ட், இதோ அடியேன் ஆண்டவரே. இதை சொல்லி பாருங்களேன். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆபிரகாமே இதோ அடியேன். உடனே ஆபிரகாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறார். உடனே ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ல கூப்பிட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே இம்மீடியட் ரெஸ்பாண்ட், இதோ அடியேன். அப்போ என்ன சொல்ல வராரு அடுத்த வசனத்தில்? அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. இது ஒரு பயங்கரமான ஒரு 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 கஷ்டமான மன வேதனையை ஏற்படுத்தும் ஒரு காரியத்தை ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் கேட்குறாரு. ஆபிரகாம், உன்னுடைய மகனை, உன்னுடைய நேசகுமாரனை, ஏகபுத்திரனை நீ தகன பலியாக, யோசித்து பாருங்களேன், தகன பலியாக இது போட்டுட்டு பலிபீடத்தில் எரிக்கணும். முடியுமா? பலிபீடத்தில் எரிப்பது சாதாரண காரியமா? பெற்ற மகனை சொல்லுவாங்க தவம் இருந்து பெற்றேன்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் காத்திருந்து வாக்குத்தத்தங்கள் மேல் வாக்குத்தத்தங்களை பெற்று பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அதை குழந்தைய ஆசீர்வாதமாக கொடுத்துட்டு பாருங்க, இப்போ இந்த குழந்தைய கேட்குறார், உன் மகனை தகன பலியாக எனக்கு கொடுன்றார். நீங்கள் 22ஆம் அதிகாரத்தின் அதே ஆதியாகமம் 22:11 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல பழக்கம், இதோ அடியேன். என்ன அர்த்தம் தெரியுமா? பலிபீடத்தில் கிடத்த கற்றுக்கொண்டான். தன் மகனை மாத்திரமல்ல, தன்னை கிடத்த கற்றுக்கொண்டான். யாரெல்லாம் அந்த ஆல்டரில் தங்களை கொடுக்க முன் வருகிறார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும்.
இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் கூப்பிட்டார் தெரியுமா? உனக்கு பிடித்தமானதை எனக்கு தா, உனக்கு பிடித்தமானதை எனக்கு தா. சில நேரம் தேவனுக்கு நீங்கள் வேணும், அதனால் உனக்கு பிடித்தமானதை பலிபீடத்தில் வைப்பியான்னு கேட்குறார். ஏதோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதை பலிபீடத்தில் உங்களால் வைக்க முடியுமா? யாரையோ உங்களை ரொம்ப பிடிக்கும், அதை பலிபீடத்தில் வைக்க முடியுமா? உறவாக இருக்கட்டும், உடைமையாக இருக்கட்டும், பலிபீடத்தில் அதை வைக்காமல் நம்மை கொடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையே தந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு உங்களை கொடுப்பதற்கு முன்பு பலிபீடத்தில் உங்களுக்கு பிரியமானதை, நீங்கள் அதிகமாய் விரும்புகிறதை, நீங்கள் அதிகமாய் நேசிக்கின்றவர்களை அந்த பலிபீடத்தில் வைக்க முடியுமா? பலிபீடத்தில் வச்சதுக்கப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? இனி ஆண்டவரே எனக்கும் இதற்கும் இருந்த அந்த சோல் டை, அந்த ஆத்ம பிணைப்பு உடையட்டும், உடையட்டும். எதோடு கூட ஆத்ம பிணைப்பு. ஈசாக்கு, அந்த ஆபிரகாம், அந்த ஈசாக்கின் மேலே இருந்த அந்த ஆத்ம பிணைப்பு. ஆண்டவர் கேட்குறார், நீ எனக்கு வேணும் அப்படின்னா உன்னுடையதை பலிபீடத்தில் வை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரால் வைக்க முடியும்? யாரால் வைக்க முடியும்? ஒருவேளை தேவனை விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை, வேறு யாரும் முக்கியம் இல்லைன்னு அந்த நிலைக்கு நீங்கள் வராமல், ஒருவேளை பலிபீடத்தில் வைக்கிறது எளிதா என்றால் கஷ்டம், ஆனால் உண்மையாய் அன்பு கூர்ந்தால் வைக்க முடியும். இதோ அடியேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எதுக்காக? கேட்பதை கொடு, கேட்பதை கொடு. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் 8ஆம் வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக நஷ்டம், அவருக்காக குப்பை. 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதையோ உங்கள் வாழ்க்கையில் இது இல்லாமல் வாழ முடியாது, இவர்கள் இல்லாமல் வாழ முடியாதுன்ற எதையோ ஒன்றை ஆண்டவர் பலிபீடத்தில் வைக்க சொல்லுகிறார். எதா வேணா இருக்கலாம், அது எதா வேணா இருக்கலாம். ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த மேக்கப் செட் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன், அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. என்னவோ அதோடு என்னுடைய ஒரு பிணைப்பும் இணைப்பும் வந்து விட்டது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. எவ்வளோதான் வீட்டில் எப்படி இருந்தாலும் நான் வெளியே போனால் இந்த செட் இல்லாமல் நான் இருக்க முடியாது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பலிபீடத்தில் எனக்கு அதை விட்டு கொடுப்பியான்னு கேட்டார். ஒருவேளை உங்கள் குணமாக இருக்கலாம், உங்கள் சுபாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு குணம் அது உங்களோட பிணைக்கப்பட்டு இருக்கலாம். தேவன் சொல்ல, பலிபீடத்தில் வை, என்னையே கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆண்டு கேட்குறாரு, உன்னை கொடுக்கறதுக்கு முன்னால் அதை நான் கேட்கிறத பலிபீடத்தில் வை. இதோ அடியேன் என்று கேட்பதை கொடுங்கள், கேட்பதை கொடுங்கள். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ வளைய மீனை படகை எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார்ல. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னால் வந்துட்டார். இன்றைக்கி நம்மளை படைக்கிறதுக்கு முன்னால் நம்முடையவைகளை அங்கே பலிபீடத்தில் வைக்க ஒப்பு கொடுப்போம். ஜெபம் இல்லாமா? தகப்பனே, நாங்கள் எங்களுக்குரியவைகளை, ஆசையாய் எங்கள் வாழ்க்கையில் இருப்பவைகளை, அது உறவோ உடைமையோ, அதை பலிபீடத்தில் வைக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இது கடினமான முடிவாக இருந்தாலும், கடினமான செயலாக இருந்தாலும், நீர் என்னத்தை கேட்டாலும் நாங்கள் அன்பு இருந்தால் கொடுக்க முடியும். ஒருவேளை எங்களுக்கு உங்களை தாண்டி அந்த பொருளின் மேலோ உறவின் மேலோ அன்பு இருந்தால் எங்களால் விட முடியாது. நாங்கள் உங்களை அன்பாக இருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையில் உங்கள் மேலே அன்பு இருந்தால் உமக்காக எதை வேண்டுமானாலும் நாங்கள் பலிபீடத்தில் வைக்கலாம். சுவாமி, இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், பலிபீடத்திலே கிடத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இதோ அடியேன் என்று நீர் கேட்பதை கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3, 7, 8 வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். God bless you.